ஜார்க்கண்ட்ல லாஸ்ட் 15 டேஸா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக ஹங்கர் ஸ்ட்ரைக் வரைக்கும் ஸ்ட்ரீட்ல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜார்க்கண்ட்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 2 எக்ஸாமான ஜேபிஎஸ்சி அண்ட் ஜேஎஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இரெகுலரிட்டிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸாம் ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்படின்னும் அவங்க செலக்ட் பண்ற ப்ராசஸ் வந்து அது மேல எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலிகேஷன்ஸ் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல ஸ்டூடெண்ட் என்ன டிமாண்டா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான். அவங்க வந்து எக்ஸாம் வந்து டிரான்ஸ்பரண்டா நடக்கணும் அப்படின்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சைடுல டிமாண்டா வைக்கப்படுது. இதுதான் இந்த ப்ரொடெஸ்டோட மெயின் கோர். இதுதான் இந்த இஷ்யூ வந்து கிராஜுவலி சீரியஸ் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூலை எண்ட்ல ஸ்ட்ரீட்ல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இடையில மல்டிபிள் ஆஃப் டாக்ஸ் வந்து நடக்குது. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுல ஃபேர் இல்லாதனால ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல பாதி பேர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்கும் பண்ணிருக்காங்க. இன்னைக்கான ஆகஸ்ட் 9ல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 15 டேஸா வந்து இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் மேல ஒரு ட்ரஸ்ட் வந்து இப்போ கொஸ்டினா இருக்கு. நம்ம இதுக்கான ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி வேர்ல்டு வைட் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்